கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேச வேண்டிய தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த செய்தியை பற்றி இந்த நாளிலே நாம் பேசப்போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? மரித்து அடக்கம் பண்ண அந்த கல்லறைக்குள்ள அவர் இல்லை. அப்போ எங்க? அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தது உண்மையா? உண்மை. இந்து வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழலைனா நமக்கு பரலோகம் கிடையாது. அவர் உயிர்த்தெழலைனா நமக்கு சமாதானம் கிடையாது. அவருக்கு உயிர்த்தெழலைனா நமக்கு நிம்மதி கிடையாது. அவர் உயிர்த்தெழலைனா நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் உயிர்த்தெழலைனா நாம் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ முடியாது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்து அடிகளைப்பட்டு பல நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து பிறகு அவர் பொறாமைக்காரர்களால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மரித்து அவர் பூமியிலே புதைக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தது உண்மை. அவர் வந்தது உண்மை. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது உண்மை. அவர் அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது உண்மை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து இரத்தத்தை சிந்தினது உண்மை. அவர் இன்றைக்கு உயிரோடு எழுந்ததும் உண்மை. இதுவரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறதும் உண்மை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவும் சரி, அவர் பூமிக்கு வந்த பிறகும் சரி, இப்போ பரமேறி போன பிறகும் சரி, அவர் மறுபடியும் வரப்போவதும் சரி, அவர் 3ஆம் வருகையும் சரி, எந்த காலத்திலையும் நித்திய காலமாய் அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசப்போகிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது? தேவ தூதர் சொல்கிறார். அப்போது அந்த மகதலேனா மரியாளும் அந்த மற்ற மரியாளும் கூட போயிட்டு பார்க்குறாங்க. அவரு கல்லறை திறக்கப்பட்டு இருந்தது. மத்திய 28:7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறார் தேவ தூதர்? அவர் இங்கே கிடையாதுமா, அவரை இங்கே ஏன் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க? அவங்க பழக்க வழக்கத்தின் பிரகாரம் சுகந்த வர்க்கங்களை இடுவதற்காக அதிகாலையிலே கல்லறைக்கு ஆண்டவரை தேடி போகிறார்கள். அதிகாலையிலே அவர் மரித்தார் இல்லை, ஏன் சாயந்தரமாக தான் உயிர்த்தெழுதுறது? ஏன் மதியமாக தான் உயிர்த்தெழுது? இல்லை நேற்றே வச்சாங்களா அன்றைக்கே தான் உயிர்த்தெழுது? இல்லை மறாவது நாள் தான் உயிர்த்தெழுது? ஏன் 3ஆம் நாள் அவர் அந்த அதிகாலையிலே அவர் உயிர்த்தெழுந்தார்? தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தில் உயிர்த்தெழ வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே நம்ம உயிர்த்தெழ வேண்டும். இந்த பூமியில் நாம் மரித்து போய் கிடக்கிற எல்லா காரியங்களும், நம்ம வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் மரித்து புதைக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனை காரியங்கள் மறைவாய் மறைந்து போயிருக்கிறது, எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில புதைக்கப்பட்டு இருக்கிறது. யாராவது நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டே நான் நிம்மதியாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டா? இல்லை. கிறிஸ்துவர்கள் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு நீ இணைய அவரோடு நீ சேர அவருடைய தாட்டில் நீ வளர அவருடைய நோக்கத்தில் நீ போவ அவருடைய சித்தத்தில் நீ கடந்து செல்ல அவருடைய வழியில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்க உனக்கு கல்லடி உண்டு. எனக்கு என்ன உண்டு? கல்லடி உண்டு. பிசாசானவன் எப்படி கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கிறிஸ்துவானவர் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறாரோ, அதே போல பிசாசானவனும் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறான். அவரோடு பிசாசானவன் கூட யாரு துணையாக? பிசாசு விரும்புகிற செயல்கள், அவன் விரும்புகிற காரியங்கள், அவன் விரும்புகிற நடக்கைகள், அவன் விரும்புகிற நடவடை பாவனைகளில் யார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பிசாசு சொல்லுவான், இது நம்மாலுப்பா உற்று. அவங்களுக்கு அதிக துக்கம் துன்பம் வராது. யாரு ஆண்டவருக்குள் யார் அதிகமாக
ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அவரை தியானித்து அவரை துதித்து ஜெபித்து அவரோடு கூட யார் அதிகமாக இணைகிறாங்களோ அவங்களுக்கு தாங்க கல்லடி, அவங்களுக்கு தான் பிசாசானவன் பயங்கர வல்லமையாக எழும்புவான். ஏன்னா அவங்க கர்த்தருக்குள்ளே நெருங்கக்கூடாது அப்படின்றது தான் அவனுடைய திட்டம். பிசாசானுடைய திட்டம் என்னன்னா, கர்த்தருக்குள்ள அதிகமாக ஒரு மனிதன் ஒரு ஆத்துமா நெருங்கிவிடக்கூடாது. அவனால் இயன்ற மட்டும் 100 மடங்கு அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் எழும்பி பல விதத்தில் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து அவர்களை மரித்து போக, அவங்களுடைய செயல்கள் காரியங்களை புதைக்கப்பட்டு போக அவன் விரும்புகிறவன். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நீ எதில் மரித்து போய் இருக்கிறாயோ, நீ எதில் செத்து காணப்படுகிறாயோ, நீர் எதில் புதைக்கப்பட்டு இருக்கிறாயோ, நீர் எதில் விடுவிக்கப்படாமல் இருக்கிறாயோ, அதில் நீர் உயிர்த்தெழுந்து வெளியே வர வேண்டும் என்ற திட்டத்தை வைக்கிறவர் தான் ஆண்டவர். அப்போது நாமும் எதில் மரித்து போயிருக்கிறோம், எதில் புதைந்து கிடக்கிறோம், எதில் மூடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், எதில் புதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்றத நாம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். அதுதான் எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதிகாலை ஜெபம் என்பது அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை தேடுகிறவன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைகிறானாம். அப்போ எந்த ஒரு மனுஷனோ அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க எல்லா தேவைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதிகாலையில் யார் இழுத்து போத்து நிம்மதியாக மன நிறைய தூங்குறானோ அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதிகாலையிலே கல்லறையை விட்டு எழுந்து வெளியே வந்தார். எப்போ வந்தார்? அதிகாலையிலே கல்லறையை விட்டு எழுந்து வெளியே வந்தார். அதிகாலையிலே இவங்க போய் தேடும்போது, அதிகாலை என்பது எத்தனை மணி? இப்போ நடுராத்திரின்னு எடுத்துக்க போனால் நைட்டு ஒரு 12 மணிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நடுராத்திரி. அப்புறம் 2 மணிக்கு மேலே ஒரு 3 மணி டைம்லாம் பார்க்க போகிறீங்கன்னா, 2 மணிக்கு மேலே ஒரு 3 மணி எல்லாம் டைம்லாம் பார்க்குறீங்கன்னா அது அதிகாலை நேரம். அந்த அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை விட்டு எழுந்து கலிலேயாவுக்கு போயிட்டார். இதை தேவதூதர் அந்த அத்தனை பேருக்கும் சொல்கிறார். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறும்படி முன்னாடியாவே சொல்லிட்டார், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி. ஆனால் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் மறந்து கல்லறை இடத்துல தேட வராங்க. தேவ தூதர் சொல்கிறாரு, அவர் கலிலேயாவுக்கு போயிட்டாரு, கல்லறை பாருங்கள், கல்லறை திறந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையில் எந்த மூடப்பட்ட காரியம், புதைக்கப்பட்ட காரியம், அழிந்து கிடக்கிற காரியம் வெளியே வரணும், அந்த காரியத்திலிருந்து உயிர்த்தெழணும், அந்த காரியத்திலிருந்து விடுவிக்கப்படணும், நம்ம உயிரோடு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதிகாலையில் எழுந்து, அவர் எப்படி அதிகாலையில் மூடப்பட்ட கல்லறையை வெடிக்கப்பட்ட நிலைமையில் மூடப்பட்ட கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லை புரட்டி போட்டு அவர் வெளியே வந்தாரோ, அதே போல உன் தலையில அழுத்தி கொண்டிருக்கிற கல், உன் முதுகை பிடித்து கொண்டிருக்கிற கல், உன் சரீரத்தில் வியாதி என்ற கல், உன் வாழ்க்கையிலே பிரிவினை என்ற கல், உன் வாழ்க்கையிலே துன்பம் என்ற கல், உன் வாழ்க்கையிலே துயரம் என்ற கல், உன் வாழ்க்கையிலே போராட்டம் என்ற கல், உன் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில நீர் அமுங்கி அழிந்து நிர்மூலமாகி கெட்டு ஒரு பட்டமரம் போல இருக்கிறாயோ, அந்த சூழ்நிலையிலிருந்து நீர் அந்த எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் புதைக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் 2ஆம் நாள் கூட சும்மா இல்லை, அவர் மரித்து கொண்டு போய் அடக்கம் பண்ண உடனே அவர் பாதாளத்துக்கு போயிட்டார். பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல போனார். சுவிசேஷம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவங்கள கொண்டு போய் பரதீசில் வைப்பதற்காக, பரதீசிக்கு கொண்டு வருவதற்காக அவர் 2ஆம் நாளே அவர் பாதாளத்துக்கு போனார் பிரசங்கிக்க. அவர் மரித்த பிறகு பூமியில் சும்மா இல்லை, 3ஆம் நாள் அவர் கலிலேயாவுக்கு போனார். அதிகாலையில் எழுந்து கலிலேயாவுக்கு போனார். அப்போ நீ அதிகாலையில் எழுந்து உன்னுடைய மூடப்பட்ட வாழ்க்கையை, புதைக்கப்பட்ட வாழ்க்கையை, புதைக்கப்பட்ட சூழ்நிலையை, புதைக்கப்பட்ட காரியத்தை, பாரமான காரியத்தை நீ புரட்டி போடணும்னா, அதிலிருந்து எழுந்து வெளியே வரணும், உதறி தள்ளிட்டு வெளியே வரணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரோ, அவர் கல் புரட்டி தள்ளப்பட்டவராய் கலிலேயாவுக்கு சென்றாரோ, அதே போல நாம எழுந்து எந்த காரியத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த காரியத்தில் நம்ம அழுத்தப்பட்டு இருக்கிறோமோ அதிலேருந்து வெளியே வரணுங்க.
அதிலிருந்து வெளியே வந்து நம்ம வரணும்னா அதிகாலையில் எப்படி ஆண்டவர் எழுந்து உயிர்த்தெழுந்து வந்தாரோ அதே போல் நம்ம எழுந்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் ஜெபிக்கும் போது எல்லா சிறையிருப்பில் இருந்து நாம் விடுதலை அடைவோம். ஆமேன். அதுக்கப்புறம் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அவர் எப்படி மரணத்தில் தன்னை அர்ப்பணித்தாரோ, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ, மரிக்க அவர் நினச்சிருந்தா யாருமே அவரை அடிச்சிருக்க முடியாதுங்க. அவங்க கையிலேருந்து அப்படியே அழகாக மறைஞ்சு போக அவரால் முடியும். அந்த பாடுகள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை தடை பண்ண அவரால் முடியும். அப்போ அவர் அப்படி தடை பண்ணிட்டார்னா, அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தலைன்னா நமக்கு விடுதலை இல்லையே, நம்ம பரலோகம் போயிருக்க முடியாதே, நம்ம பாவத்திலிருந்து ரட்சித்திருக்க முடியாதே. நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்னால் எப்படி அது? நம்ம மனிதனாக பிறந்தவங்க அத்தனை பேரும் பாவிகளாச்சு. நம்ம பாவத்தை யார் மன்னிப்பாங்க? கோழி ரத்தம், ஆடு ரத்தம், மாடு ரத்தம் பலியிட்டாங்க. அவங்கெல்லாம் கூட பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இவருடைய ரத்தம் தான் மன்னிக்கப்பட்டு கொண்டு போய் அவர் பரதீசில் சேர்த்துட்டு அவர் என்ன பண்ணார்? 3ஆம் நாள் கலிலேயாவுக்கு போனார். அவர் போய் பாதாளத்தில் பிரசங்கம் பண்ண போனார். 2வது நாள், 3ஆம் நாள் கலிலேயாவுக்கு போனார். அப்படி இருக்கும்போது 3ஆம் நாள் எழுந்து அதிகாலையில் எழுந்து போனது போல் நாமும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். 2வது, நம்ம எந்த கஷ்டத்தில், நம்ம எந்த பாடில் நம்ம அகப்பட்டு இருக்கிறோம், எந்த சூழ்நிலை அகப்பட்டு இருக்கிறோன்றதை நம்ம உணர்ந்து அதிகாலையில் இருந்து தம்முடைய பாடுகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணுங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாகும்படிக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11வது அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டே குப்பையமாக எண்ணுகிறேன். இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்தார். இந்த உலகமே அவருக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தையே அவர் தான் படைச்சார். இந்த உலகத்தையே அவர் தான் உண்டாக்குனார். எதை அவர் சொந்தமாக்கிக்கிட்டாரு? எதுவுமே அவரை சொந்தமாக, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சொத்து, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்போது அவர் தலை சாய்க்க கூட இடமில்லாமல் இந்த பூமியில் வந்தார். எந்த நிலத்தை இது வரைக்கும் என்னுடைய நிலம் அப்படின்னு முத்திரை போட்டார், இது வரைக்கும் என்னுடைய பங்களான்னு முத்திரை போட்டார், இது வரைக்கும் என்னுடைய வீடுன்னு சொந்தம் கொண்டாடினார்? எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஆத்துமாக்களை தான் அவர் சொந்தம் கொண்டாடினார். உன் இருதயத்தை மட்டும்தான் அவர் கேட்டார். எந்த கோடிக்கணக்கில் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொத்தையும் கேட்கல, பணத்தையும் கேட்கல, ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு கடினமான கஷ்டப்படுற, பிசாசு கட்ட அகப்பட்ட, துன்பப்பட்ட, வேதனைப்பட்ட அப்படிப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவராய், அன்பு உள்ளவராய், உன் நல்லதை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். மரித்த பிறகு கூட நம் பாவிகளுக்காகவே மரித்தார். உயிர் தெழுந்த போது கூட நமக்காகவே உயிர் தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் எதில் மரித்து கிடக்கிறோமோ, எதில் அமுங்கி கிடக்கிறோமோ, எதில் மூடப்பட்டு கிடக்கிறோமோ, எதில் வெக்கப்பட்டு கிடக்கிறோமோ, எதில் அவமானப்பட்டு கிடக்கிறோமோ, எதில் எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமோ, வேசிதனத்தில் விழுந்து கிடக்கிறியா, குடிப்பழக்கத்தில் விழுந்து கிடக்கிறியா, பீடி சிகரெட்டில் விழுந்து கிடக்கிறியா, வெத்தலைப்பாக்கு அடியில் விழுந்து கிடக்கிறியா, இல்லை சீட்டாடுறத்தில் விழுந்து கிடக்கிறியா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பகிரங்கமாக விபச்சாரம் செய்கிறியா, எதில் விழுந்து கிடக்கிற? வெளியே எழுந்துரு. உனக்காக தானே இயேசு எழுந்தார். உனக்காக தானே அவர் 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். ஒரு பாவி கூட அழிஞ்சு போக அவர் விரும்பலையே. நீ ஏன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற? நீ வெளியே எழுந்து வா. இயேசு கிறிஸ்து எழுந்து வந்தது போல நீ அவரோட ஒப்பு கொடு. ஆண்டவரே, நீ எப்படி உயிர் தெழுந்தியோ அதே போல என் வாழ்க்கையில் அமுங்கி கிடக்கிற, அழிந்து கிடக்கிற காரியங்கள் உயிர்த்தெழ வேண்டும். நான் வெளியே வரேன், என்னை மன்னிங்க, என்னை ரட்சிங்க, என்னை உயிர்த்தெழ செய்யுங்க, இந்த விஷயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. நான் உயிர்த்தெழ போகிறேன், நான் உயிரோடு வெளியே வரணும். நான் செத்துருவோம் பழகுது, நான் மறிச்சிடுவோம் பழகுது, நான் அழிஞ்சிடுவோம் பழகுது, நான் காணாமல் போயிடுவோம் பழகுது. என்னை விட்டுடாதீங்க, என்னை உன்னை போல உன் கூடவே என்னை உயிர்த்தெழ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் உயிர் பெற செய்வார்.
ஆமேன். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில எல்லாமே குப்பையா என்னாருங்க, எதுவுமே அவருக்கு சொந்தமாக்கிக்கல. நாம தான் ஐயோ வீடு போச்சே, ஐயோ சொத்து போச்சே, ஐயோ பணம் போச்சே, ஐயோ வாசல் போச்சே. நீ உண்மையா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை இருதயத்தில் பதிச்சு சிந்தனையில பதிச்சு அப்படியே கர்த்தருடைய சிந்தையோடு கர்த்தருடைய நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆர்வத்தோடு கர்த்தருடைய எண்ணத்தோடு கர்த்தருடைய விருப்பத்தோடு கர்த்தருடைய நோக்கத்தோடு நீ வாழ்ந்து பாரு. உனக்கு என்ன வேணும்னு அவர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறாருங்க. நீ எங்கே வைக்கணும்? உன்னை குப்பையில் வைக்கணுமா, கோபுரத்தில் வைக்கணுமா? உன்னை குப்பையில் போடணுமா, உன்னை கோபுரத்தில் வைக்கணுமா? உன்னை அழிக்கணுமா, உன்னை வாழ வைக்கணுமா? எல்லாம் அவர் கையில் இருக்குது. நீ விரும்புகிற பணம் அவர் கையில் இருக்குது, நீ விரும்புகிற வீடு அவர் கையில் இருக்குது, நீ விரும்புகிற சொத்து அவர் கையில் இருக்குது, நீ விரும்புகிற வாழ்க்கை அவர் கையில் இருக்குது. அவரு தராம அவரு சித்தம் வைக்காம இந்த தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாதுங்க. கீழே விழவே விழாது. அப்பா, அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாமெல்லாம் விசேஷித்தவர்கள். அழிந்து போகிற புல்லை காட்டிலும் பூண்டை காட்டிலும் புஷ்பத்தை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்கள். எல்லாவற்றையும் காட்டிலும் மனிதர்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். நீ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் குப்பையாக எண்ணிப்பாரு. ஆண்டவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் உயர்ந்தது. வேற பணமோ சொத்தோ பொருளோ எதுவுமே கிடையாது. நீ நேர்மையாக வாழ்ந்து பாரு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். நீ உண்மையாக வாழ்ந்து பாரு, கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். ஐயோ இந்த சொத்து அவங்களுக்கு தெரியாத நம்ம அபகரிச்சிக்கணும், ஐயோ இந்த பணத்தை அவங்களுக்கு தெரியாத நம்ம அபகரிச்சிக்கணும், ஐயோ இந்த வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாத ரகசியமாக நம்ம விபச்சாரம் செய்யணும், ஐயோ அவங்களுக்கு தெரியாத ரகசியமாக நம்ம இந்த பொருளை திருடணும். ரகசியமாக மனுஷனுக்கு தெரியக்கூடாது, உறவுகளுக்கு தெரியக்கூடாது, சொந்த பந்தத்துக்கு தெரியக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியக்கூடாது, வேலை செய்கிற இடத்துக்கு தெரியக்கூடாது, கட்டின மனைவிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. நாம் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது. நமக்கும் நம்ம செய்கிற பாவத்துக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறியா? ஒரு காலம் வெளியே வராத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. வெளியே வராத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம். எந்த ரகசியத்தையும் அந்தரங்கத்தில் இருக்கிற சகல ரகசியத்தையும் வெளியரங்கத்துக்கு கொண்டு வருகிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நினைப்போடு வாழணுமே தவிர, ஐயோ மனைவி பார்க்கக்கூடாது, புருஷன் பார்க்கக்கூடாது, பிள்ளைங்க பார்க்கக்கூடாது, உறவுகள் பார்க்கக்கூடாது, நண்பர்கள் பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, நமக்கும் நம்ம செய்கிற பாவத்துக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறியா? கர்த்தர் அதை தாங்க வெளியே கொண்டு வந்து உன்னை அவமானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதுக்காக தான் ஆண்டவர் பார்க்குறாரு சொல்லி அவருக்கு மட்டும் நீ பயந்து வாழணும். மனைவிக்கு பயந்து வாழாத, புருஷனுக்கு பயந்து வாழாத, பிள்ளைகளுக்கு பயந்து வாழாத, சொத்துக்கு பயந்து வாழாத, சுகத்துக்கு பயந்து வாழாத, நலத்துக்கு பயந்து வாழாத, பணத்துக்கு பயந்து வாழாத, உடன் பிறப்புகளுக்கு பயந்து வாழாத, கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயந்து வாழாத, அக்கம் பக்கத்துக்கு பயந்து வாழாத. நீ ஆண்டவருக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தினா போதும். உன் இருதயம் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், அவரும் நீ இணைந்து இருக்கணும். ஏனோக்கு உயிரோடே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி? அவனுடைய ஆத்மா ஆண்டவரோடு இணைந்து இருந்ததுங்க. ஆண்டவருடைய ஆத்மாவும் ஏனோக்குடைய ஆத்மாவும் இணைந்து இருந்தது. ஏனோக்குடைய சரீரம் முக்கியம் கிடையாது, அவன் ஆத்மா முக்கியங்க. அவன் ஆத்மா அவரோடு இணைந்து இருந்ததுனால அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ நீ உலகத்தில் உள்ள மக்களுக்கும் மனுஷாளுக்கும் தெரியக்கூடாதுன்னு வாழ்கிற நீ, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியுதே, அவர் பார்த்துக்கின்னு இருக்கிறாரு என்ற சிந்தனை உன்னை விட்டு எங்க போச்சு? அந்த நோக்கம் உன்னை விட்டு எங்க போச்சு? அவர் உன்னை பார்க்கிறாருன்றது வேதத்தில் இருக்குதே, எங்க நீ விசுவாசிக்காம போன? உயிர் தெழுந்தாருங்க உனக்காக. நீ உயிர் தெழு. நீ எதெல்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறியோ அதிலிருந்து வெளியே வா. நீ எதெல்லாம் அழிந்து கிடக்கிற, அமுங்கி கிடக்கிற, மூடப்பட்ட நிலைமையில இருக்கிற, கல்லை உன் புரட்டி உன் பாரத்தை உன் தலைமையில வச்சிருக்கிற நிலைமையில இருக்கிற, புரட்டி போட்டு வெளியே வாங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து வெளியே பிளந்து யாருன்னா நோண்டி எடுத்தாங்களா என்ன? இல்லைங்க, அவரே வெளியே வந்தார். அவர் அதை அனுமதிச்சார். ஏன்னா அவர் அடிக்கப்படலைன்னா இந்த உலகத்தில் எவனை நம்ப மாட்டான், அவர் ரத்தம் சிந்தல்னா எவனை நம்ப மாட்டான், அவர் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து வரலன்னா யாரை நம்ப மாட்டான். அவர் எல்லா காரியத்தையும் யாருக்காக? ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டினாருங்க. எல்லாமே ரோல் மாடல், எல்லாமே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் யாரு? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினது பிதாங்க. பிதா தான் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. அப்ப நம்மெல்லாம் யாரை கொண்டு பிதா எழுப்ப போறாரு? இயேசுவை கொண்டு எழுப்ப போறாரு. ஏன் இயேசுவை கொண்டு எழுப்பணும்? பிதாவை எழுப்பக்கூடாதா? இயேசு தாங்க ரத்தத்தை சிந்தினாரு.
அவருடைய ரத்தத்தால் தான் நம்ம விடுவிக்கப்படுவோம். நம்ம பாவத்திலிருந்து எழுந்திருப்போம், சாபத்திலிருந்து எழுந்திருப்போம், வியாதியிலிருந்து எழுந்திருப்போம், நோயிலிருந்து எழுந்திருப்போம், கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து அத்தனை பாடுகளிலிருந்து நம்மளால் வெளியே எழுந்து வர முடியும். அப்போ உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பத்தியா, நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவி அவருக்கு நாம் மனவாட்டியாக வாழும்போது எங்கே கொண்டு போய் நிறுத்துவாராம்? பிதாவுக்கு முன்பாக நம்ம வெள்ளை சிங்காசனத்தில் நிற்க போகிறோம். யார் எடுத்து போய் நிறுத்த போகிறது? இயேசு கிறிஸ்து போல நம்மளை கொண்டு போய் நிறுத்த. எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதா எழுப்பினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவருடைய ரத்தம் நம்மளை எழுப்பி நம்மளை சுத்திகரித்து நம்மளை கழுவி நம்ம எதில் கடக்கிறோமோ அடிக்ட் ஆகி அதிலிருந்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி அவருக்கு மனவாட்டியாக மாற்றி அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மனவாட்டியாக கொண்டு போய் நம்மளை கல்யாணம் முடிக்க போகிறவராய் காணப்படுகிறார். நம்மளுக்கு நம்ம மணவாளங்க இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன். நாம் அவருக்கு மணவாட்டி வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வைத்து அவருக்கு மணவாளனாய் நம்மளை கொண்டு போய் அவர் திருமணம் முடித்து 3ஆம் வருகை ஒன்று இருக்குதுங்க. 2ஆம் வருகை முடிஞ்சு 3ஆம் வருகைக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. எந்த மலையிலிருந்து அவர் எழுந்தருளி போனாரோ அதே மலைக்கு கீழே திரும்பி வரப்போறார். அதே போல அடுத்தது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவரோடு கூட நம்மளை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. நம்ம உன்னதங்களிலே போய் அவரோடு கூட உட்கார போகிறோம். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள வாழற நம்மளை தான். கிறிஸ்துவை விட்டு அப்பால வாழறவங்களுக்கு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசி எப்படி? அவர் மரிக்கலைன்னா, அவர் உயிர் தெழலைன்னா நம்மளுக்கு விசுவாசம் கிடையாது. அதுக்கடுத்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. நம்ம எந்த காரியத்தில் நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், எந்த காரியத்தில் நம்ம அப்படியே புதஞ்சி போய் கிடக்கிறோம், எந்த காரியத்தில் நம்மளை அடக்கம் பண்ணிட்டாங்க, நம்மளை எழுந்து வாழக்கூடாது, நம்ம நிமிர்ந்து நடக்கக்கூடாது, நம்ம பூமியில் அப்படியே கிடக்கணும், அமுங்கி கிடக்கணும், எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் அப்படியே நிர்மூலமாய் போய் இருக்கிறீங்க, அப்படியே நீங்கள் நிர்மூலமாக ஆகணும்னு சொல்லி ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. ஆண்டவர் நீங்கள் உயிரோடு எழுந்து வரணும், நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் என்ன போல உயிர்த்தெழணும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போல உயிர்த்தெழணும் அப்படின்னு தாங்க ஆண்டவருடைய திட்டம். அவரை போல உயிர்த்தெழணும், அவரை போல நம்ம வெளியே எழுந்து வரணும் தான் அவருடைய நோக்கம். அதுக்கட்ட வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15:14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துலன்னா நம்முடைய பிரசங்கமும் விருதா, அவரை விசுவாசிக்கிறதும் எல்லாமே விருதமாயிட்டு இருக்கும். அதனால தான் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார். அவர் என்ன பண்ணாரு? சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார். 1 கொரிந்தியர் 15:17வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நாம் இன்னும் நம்ம பாவத்தில் எப்படி கடந்திருப்போம்? அழிஞ்சி போய் கடந்திருப்போம், அமுங்கி போய் கடந்திருப்போம், செத்து போய் கடந்திருப்போம். இப்போ அவர் உயிர் தெழுந்ததுனால தான் நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம உயிர் தெழ முடியுது. இப்போ ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே எனக்கு இந்த உதவி செய்யுன்னு கேட்டால் செய்கிறாரு, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவியுன்னு கேட்டால் விடுவிக்கிறாரு. ஏன்? அவர் ரத்தம் கழுவப்படுது. அவர் எப்படி ஜெயித்தெழுந்தாரோ, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ, நாமும் அந்த விஷயத்திலிருந்து ஜெயித்தெழுறோம், உயிர் தெழுறோம். அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து மரிக்கலைன்னா நம்ம பாவம் மன்னிக்கப்படாது, அவர் ரத்தம் சிந்தல்னா நம்ம ரத்தம் நம்மளை சுத்திகரிக்காது, அவர் உயிர்த்தெழலைன்னா நம்ம ஒரு விஷயத்திலே உயிர்த்தெழ முடியாது. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தெழுந்தார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நாம் இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமா, செத்து போய் கிடக்கிறோமா அப்படின்றத ஆவி ஆத்மா சரீரத்தை தியானித்து பாருங்க. நம்ம இன்றைக்கும் எந்த விஷயத்தில் செத்து இருக்கிறோம், எந்த விஷயத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் உயிரான வாழ்க்கையா இல்லை கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டு செத்து இருக்கிறோமா அப்படின்றத யோசித்து பாருங்க.
அல்லேலூயா. இப்போ இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மைனா நாமும் உயிர்த்தெழ வேண்டும். அது மட்டும் இல்லை, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை பாருங்க. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ள வேண்டும். மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து கொண்டது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டுங்க. மண்ணானவர் யாரு? மண்ணான மனுஷன். நம்ம ஆதாம நேர்த்தியான இடத்துல வச்சாரு. ஆதாம நேர்த்தியான இடத்துல வச்ச பிசாசானவன் அவங்களை என்ன பண்ணிட்டான்? தந்திரமாய் அவங்கள பாவத்துக்குள்ளாக மாற்றி விட்டான். அப்போது அந்த மண்ணான மனுஷனுக்கு நன்மை தீமை அறிஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவருடைய சாபத்துக்கு ஆளானாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா, அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்காம, ஆண்டவருடைய வசனங்களை கடைபிடிக்காம, அவருடைய வழியில் நடக்காம, அவர் சொல்கிற மாதிரி வாழாம, நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்து, நம்ம விருப்பத்துக்கு யோசித்து, நம்ம விருப்பத்துக்கு செயல்பட்டு, ஏங்க இந்த பூமியில் ஆண்டவர் வந்தார உன்னை கைவிட்டுருவாராங்க, அவர் உயிர்த்தெழுந்தாரே உன்னை கைவிட்டுருவாராங்க, எப்படிங்க அவர் கைவிடுவார்? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து நாம் இஷ்டம் போல் வாழ்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் செத்து போய் கிடக்கிறங்க, அழிந்து போய் கிடக்கிறங்க, மாண்டு போய் கிடக்கிறங்க, மரித்து போய் கிடக்கிறங்க. அவர் எப்படி ஜெயித்தெழுந்தாரோ அதே போல் அவருக்குள்ளே வாழ்கிற நாம், அவர் நமக்குள்ளே வாழ்கிறபடியினால் நாம் உயிர்த்தெழ வேண்டும், நம்ம ஜெயித்தெழ வேண்டும். அது மாத்திரம் இல்லை, மண்ணான மனுஷன், நம்ம சரீரம் மண்ணுக்கு போகக்கூடியது, நம்ம சரீரம் மண்ணுக்கு சொந்தமானது. இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போவோம். ஆனால் இது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த சரீரத்தை விதை போடும்போது அது அழியாமையினால் அது என்ன பண்ண போகுது? உயிரோடு எழுந்து போகுது. ஆண்டவருடைய வருகையில், 2ஆம் வருகையில் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து அவரோடு கூட செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? அவரை போல உயிர் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். செத்தவர்களாய் வாழக்கூடாது, உயிர் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் உயிர் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் செத்து போனவர்களாய், ஆவி ஆத்துமா சரீரம் செத்து போனவர்களாய் வாழாதபடி ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டதாய் நாம் வாழ வேண்டும். மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல நம்ம சரீரமானது மண்ணான சாயலை அணிந்திருக்கிறது. ஆனால் வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். வானவர் யாரு? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக இருந்தார். அது மாதிரி நாம பரிசுத்தமாக இருக்கணும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல் நாம உண்மை உள்ளவராய் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராய் இருந்தார். அதே போல் நாமும் சத்தியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஜெயம் எடுத்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். நாமும் எல்லா காரியத்திலையும் நாம் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து அவரோடு கூட உயிரோடு இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டுமே தவிர நம்ம செத்தவர்களாய் வாழக்கூடாது. செத்தவர்கள்னா ஆவி ஆத்துமா. ஆத்துமா செத்து போச்சுன்னா ஒருத்தன் செத்து போனவன் தான். சரீரம் செத்து போனது முக்கியம் கிடையாது. ஆத்துமா சாவாத பாதுகாத்துக்கோ. ஆத்துமா சரீரம் செத்து போச்சுன்னா எத்துமை அடக்கம் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு 2ஆம் வருகையில் கிறிஸ்து வந்த போது இந்த சரீரம் உயிரோடு எழுந்து கிறிஸ்துக்குள்ளே போயிடும். ஆனால் ஆத்துமா செத்து போச்சுன்னா அந்த கிறிஸ்துக்குள்ளே போவாது, நேராக நரகம் போகும். உனக்கு நரகம் போக ஆசையா? ஆண்டவரோடு கூட போக ஆசையா? இப்போவே நீ எந்த விஷயத்தில் செத்து போயிருக்கிறன்றத நீ தோண்டி துளப்பி அதை ஆண்டவருடைய ரத்தத்தால் அதை கழுவி நீ உயிரோடு எழுந்து வந்துட நாம் இன்றைக்கும் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அணிந்து கொள்ள வேண்டும், வானவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயல், பிதாவினுடைய சாயல், பரிசுத்த ஆவியானவருடைய சாயலை நாம் அணிந்து கொண்டு இருதயம் அவரோடு இணைந்து இருக்க வேணுங்க. இருதயம் அவரோடு இணைந்திருக்கணும். இருதயம் அவரோடு இணைந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன சாட்சி மாத்திரம் சொல்லிடுறேன். தாவீது ஒரே ஒரு பாவம், அவர் நிறைய ரத்தம் சிந்தினார், நிறைய காரியங்கள் பாவங்கள் எல்லாம் செஞ்சார், கொலை பண்ணார், விபச்சாரம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆண்டவர் அந்த பச்சேபால் இடத்துல செய்த ஒரு பாவத்தை நிமித்தமாக ஆண்டவர் கோபப்பட்டார். ஆனால் அந்த பாவத்தினால அவர் மன்னிப்பு அடைஞ்சாலும் அவர் சாவர வரைக்கும், அவருக்கு கடைசி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் துன்பத்திலேயே அவர் வாழ்க்கை கஷ்டத்திலே ஓடிக்கிட்டு இருந்தது, துன்பத்திலே ஓடிக்கிட்டு இருந்தது. சொந்த மகன் கூட எதிர்ப்பானேன்னா இன்றைக்கு நாமும் கூட எந்த விஷயத்தில் பாவத்தை செய்து சாவர வரைக்கும் அந்த பாவத்தின் சாபம் நம்மளை விடாதுங்க. நம்மளை அப்படியே பற்றி பிடிக்கும். நீ நீ வடக்க திரும்பினாலும் சரி தான், தெற்கு திரும்பினாலும் சரி தான், கிழக்க திரும்பினாலும் சரி தான், மேற்கு திரும்பினாலும் எந்த இடத்தையும் உனக்கு தோல்வி தான் சந்திப்பேன்.
மனரம்யமாக பாடுகளை தான் சந்திப்பேன், மனரம்யமாக பிரச்சனைகளை தான் சந்திப்பேன், மனரம்யமாக போராட்டத்தையும் கண்ணீரையும் பாடையும் கஷ்டத்தை தான் சந்திப்பேன். உன் மனசில், உன் ஆவியில், உன் ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. நீ கையிட்டு செய்கிற காரியங்களிலே வெற்றி கிடைக்காது. நீ யாரை நம்பி போறியோ அங்கேயும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. அதனால கிறிஸ்துவை நம்பி வாழ், கிறிஸ்துவை தேடி வாழ், கிறிஸ்துவை நோக்கி வாழ், கிறிஸ்துவை சார்ந்து வாழ். வானருடைய அவருடைய சாயல், உன்னுடைய இருதயம் அவரை சார்ந்து இருக்கணும். அவருடைய இருதயம் போல உன்னுடைய இருதயம் இருக்கணும். அவரை போல ஒவ்வொரு காரியத்திலையும் நீ உயிர்த்தெழுந்து ஜெயித்தெழுந்து வெளியே வந்து அவரை போல வாழ்ந்தாதான் நாம் பரலோகம் போக முடியும் என்று சொல்லி இந்த நேரத்தை, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நாம் உயிர்த்தெழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் என் செய்தி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தகப்பனே, நீங்கள் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீங்க இயேசப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டு நீங்கள் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் உயிர்த்தெழ வேண்டும் ஆண்டவரே. உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள இயேசுவை பற்றி கொண்டு அவரை எங்கள் இருதயத்திலே வைத்து அவரோடு இணைந்து அவரை போல வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.